தாமரை தண்ணீரில் மலர வாய்ப்பு இருக்கிறது, தமிழர்களின் கண்ணீரில் மலர வாய்ப்பில்லை என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு போலி மருத்துவர்களைத்தான் உருவாக்குகிறது என்று தெரிவித்தார். அதனால்தான் நீட் தேர்வை எதிர்க்கிறோம் என்று கூறிய சீமான், வட இந்தியாவில் நீட் தேர்வு எழுத வருபவர்களிடம் காதணி, மூக்குத்தியை அகற்ற சொல்வதில்லை என்றும், தமிழகத்தில்தான் காதணி போன்றவற்றை அகற்றச் சொல்கின்றனர் எனவும் தெரிவித்தார். மூக்குத்தியில் கூட பிட்டடிப்பார்கள் என கழற்ற சொல்கிறார்கள். ஆனால் அவ்வளவு பெரிய வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஒன்றும் செய்ய முடியாது என அவர்களே கூறுகின்றனர் என்று சீமான் தெரிவித்தார். நான் திரும்ப உங்ககிட்ட கேட்கிறேன், போலி மருத்துவர்களை தான் உருவாக்குது. தமிழ்நாட்டில் எத்தனை பேர் மால் ப்ராக்டிஸ் பண்ணி பிடிபட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஹெட்ஃபோன் வச்சு எழுதுறதுலாம் உங்களுக்கு தெரியும். வட இந்தியாவில் இப்போ கைது பண்ணப்பட்டிருக்காங்க, 50 பேருக்கு மேலே கைது பண்ணப்பட்டிருக்காங்க. அப்போ நீ போலி மருத்துவரை உருவாக்குறியா, தரமான மருத்துவரை உருவாக்குறியா? ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என் உடன் பிறந்தார்களே. வட இந்தியாவிலலாம் எந்த பெண்ணுக்கு தோடை கழட்டி மூக்குத்தியை கழட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்க? ஆனால் என் மாநிலத்தில் மட்டும்தான் தோடு மூக்குத்திகளை விட்டு கொண்டு வர முடியும்னு சொல்கிறேன். நீங்கள் இவிஎம் எந்திரத்துக்குள்ளே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க.